பேராசிரியர் ரீட்டா ஜான், சென்னை பல்கலைக்கழக பதிவாளர். இன்றைக்கு சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலை பள்ளியிலே லேசர் 2025 என்ற தலைப்பிலே மாணவர்களுக்கென்று ஒரு எக்ஸிபிஷன், அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட அறிவியல் கண்காட்சிகள் மாணவர்கள் அறிவியலை சரியாக புரிந்து அதனை அபியாசித்து அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் பேசிக் சயின்ஸ், இதுதான் இன்னைக்கு மாணவர்கள் சமுதாயத்திலே, குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மத்தியிலே நாம் வளர்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த பள்ளி எடுத்திருக்கிற இந்த முனைப்பானது பாராட்டுதலுக்கு உரியது. இன்றைக்கு மாணவ சமுதாயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் என்று சொல்லி தொழில்நுட்பத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தொழில்நுட்பத்திற்கு அடிப்படையானது அடிப்படை அறிவியல் தான் என்பதனை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த தொழில்நுட்பமோ இல்லது பொறியியலோ அவர்கள் படித்தாலும் கூட, எந்த துறைக்கு சென்றாலும் அவர்கள் அறிவியல் பேசிக் சயின்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதற்கு அடிப்படையாக இருப்பது பள்ளியிலே அவர்களுக்கு நாம் கொடுக்கிறதான கல்வி முறையும் செயல்பாட்டு அல்லது எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ப்ரொசீஜர் அண்ட் ப்ராசஸ் தான். அந்த வகையிலே நம்ம சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இந்த இடத்துல இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய அரசு பள்ளிகளும் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். அவர்களும் மற்றவர்களோடு இணைந்து ஒருவரோடு ஒருவர் பேசி ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் கற்றுக்கொள்வதற்கும் இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே நான் சென்னை பல்கலைக்கழக அறிவியல் துறை வல்லுநர் என்கிற முறையிலும் நம்முடைய 11ஆம் 12ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்திட்ட வல்லுநர் என்ற அடிப்படையிலும் என்னுடைய பாராட்டுதல்களை இந்த பள்ளிக்கும், இந்த மாணவர்களை தயார் செய்து அனுப்பியிருக்கிற மற்ற பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே முயன்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு இடத்துல நிறைய லேப் இருக்கும், சில இடத்துல இருக்காது. அதனால எல்லா பள்ளிகளும் ஒரு இடத்துல வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை, அறிவு சார்ந்த விஷயங்களை பரிபாலித்துக் கொள்ளுகிறார்கள். அதுதான் நம்ம பார்க்கணும் முக்கியமா. அதனால இந்த இது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த நாள் முழுவதும் அவங்க அதை செய்ய போறாங்க. அதனால மாணவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். Laser 2025, the event after 15 years we are conducting on behalf of Madras Christian College Higher Secondary School. இதில் almost more than 62 schools have participated and they have displayed almost 130 exhibits. இது எல்லாமே பல்வேறு பர்டிகுலர் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க. அரசு பள்ளி, அதே போல கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், and again private schools, matriculation schools, CBSE schools, they have participated. It's a full day event and we are very honored to have the Register of University of Madras to inaugurate this function, and valedictory function will be by the Minister, Honorable Minister Siva Meyyanath. Thank you. This is Johanna and Ritika from MCC Matriculation Higher Secondary School. This is our project. The name of our project is Smart Flood-Proof Housing System, designed to people who live in flood-prone areas. And like the countries like Assam, Bihar, there are more floods coming, and so this project is designed to protect them. This is made up of Arduino UNO, a SOA motor and a breadboard and a soil moisture sensor. The sensor detects the when the water level rises, the sensor detects it and send the signal to the SOA motor, and the SOA motor lifts the house and protect the house from flood and damage. நாங்கள் சென்ட் ஜான்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். என் பேர் அருண், இவன் என் பார்ட்னர் தனேஷ். நாங்கள் ப்ராஜெக்ட் நாவியான்னு ஒரு ஆப்ஸ்டிக்கல் அவாய்டிங் ரோபோட் செஞ்சுருக்கோம்.
இது வந்து ஆர்கியாலஜிக்கல் பர்பஸில் யூஸ் ஆகும். இது வந்து ஏதாவது அதுக்கு முன்னாடி ஆப்ஸ்டிக்கல் இருந்ததுன்னா இதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஏஐ மூலியமாக வேறு பாத் ஃபைண்ட் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும். திஸ் இஸ் பேசிக்லி அன் எக்ஸ்ப்ளோரர். இதில் வந்து டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்டோட டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி கண்டுபிடிச்சிட்டு அது வந்து நம்மளுக்கு மெசேஜ் கொடுக்கும் வெதர் இட்ஸ் சூட்டபிள் ஃபார் ஹியூமன் பீங்ஸ் ஆர் நாட். இதுதான் எங்களோட ப்ராஜெக்ட். This is Kashika and she is Jyotsna. We are from DAV School Adambakam. So now we have a project called EcoMind, which just records the lip movements and the sign language conversion and converts it into text. In future, if necessary, it can also be converted into audio form. So imagine like being able to speak without any sound. It's amazing, right? Nearly 430 million people are suffering and struggling from the speech and hearing disability. So this model will serve as a solution for it.